ஜாதின்னு யாருக்கும் தெரியாது. நீங்க வார சலுகையை பூரா நீங்க ஏத்துக்கிறவங்க, ஆனா ஜாதி மட்டும் தேவையில்லை. தெளிவா சொன்னேன் சார். என்ன தெளிவா நீ சொல்ற? சலுகையும் வரலன்னு இப்பதான் அதை வச்சுதான் இப்ப படிச்சோம்ன்றீங்க எல்லாம். எங்க ஜாதி பெருமையை நாங்க சொல்றோம், நாங்க சாகு வரைக்கும் சொல்லுவோம். நீ என விட்டு என ஏன் போறேன்னு தான் சொல்றேன். மாடு கூட அது இனத்துல தான் போகுது. நீ மட்டும் ஏன்டா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு அலைகிற? நாங்க கஷ்டப்பட்டு பிள்ளை பெத்து வளர்த்து ஆளாக்கி அதை படிக்க வச்சு இவன் நேத்து வந்தவன் ஈஸியா அப்படியே தட்டிட்டு போயிருவான். இதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்றேன். எரும மாடு கூட சேருதுல, மனுஷன் கூட தான் சேர்றான். இங்க பாரு, எரும மாடு தான் சொல்றோம், பசு மாடு தான் சொல்றோம். மனுஷன் மட்டும் ஏன் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி ஏன் ஆசைப்படுற? நீ மனுஷன் தானையா? உன் ஜாதியில பொண்ணு இல்லையா? இப்பவே கண்ணை கட்டுது. ஏன் பதட்டப்படுறீங்க, பயப்படுறீங்க? பொறுமையா பேசுங்க. யாராவது கத்தணுமா? இங்க யாராச்சும் பதட்டப்படாம பேசுங்க. முன்ன இருக்கிற பெரியவங்க பேசுறாங்க கத்துறாங்கன்னா பின்னாடி எவ்வளோ விளைவுகள் இருக்குன்றது அவங்க ஆழமா ரத்தத்துல பதிச்சு அந்தது இவங்க புரிஞ்சுக்கிறதா. ஜாதி மட்டும் அவங்களுக்கு வந்து பிடிக்காது, ஆனா ஜாதியில வந்து எல்லா சலுகையும் மட்டும் அவங்களுக்கு பிடிக்கும். சார், இப்ப வந்து எதற்காக வந்து சாதி சான்றிதழ்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நாங்க ஜாதி எல்லாம் வேணாம்னு சொல்லல. ஜாதி ஆதிக்கம் இருக்க யாராலையும் ஜாதியை ஒழிக்க முடியாது. இல்ல, நீங்க வந்து மாடையும் மனிதனையும் ஒப்பிட்டு பேசுறப்ப எனக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உங்களை பகுத்தறிவு வேணும், பகுத்தறிவு இருந்தாதான் உங்களை மாத்த முடியும்னு கிடையாது. உங்களுக்கு மனித அறிவே கொஞ்சம் இல்ல. ஏன்னா மாடையும் மனிதனையும் நீங்க கம்பேர் பண்ணி பேசுறப்பே புரிஞ்சிருச்சு. சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்டா இருக்கிறவங்களுக்காக அரசு நீங்க இவ்வளவு வருஷமா ஒருத்தவங்களை ஒப்ரஸ் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அதுல இருந்து இன்னுமே மீள வராம இருக்கிறவங்களுக்காக தான் ரிசர்வேஷனும் சாதி சான்றிதழும். இங்க யாரும் சாதி சான்றிதழை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்றதுக்கு சாதி சான்றிதழ் பாட்டோட சொல்லிடுறேன். இசைக்குழு சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? நம்ம சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. இது பாட்டு இல்லைங்களா? இவங்க எல்லாருமே பேசினாங்க, எல்லாருமே. சரி, இந்த பாட்டு எதுக்கு பாடுனீங்க? அதாவது எது எங்கெங்க இருந்தா அதுக்கு மரியாதையோ அதாவது அங்கதான் இருக்கணுங்கய்யா. ஐயா, தயவு செஞ்சு மைக்க கொடுத்துருங்க. ரொம்ப தப்பான ஒரு உதாரணத்தை சொல்லக்கூடாது. அது பாம்பும் கழுகும், இது மனிதர்கள். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கலானே. நீங்க தப்பான ஒரு உதாரணத்தை எடுத்து கொண்டாந்து வச்சுட்டு சொல்லாதீங்க. ஐயா இல்லைங்க, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ஆடை என்ன? அந்த ஆடையோட வந்து உட்காருங்க, சொல்ல முடியுமா? என்ன சொல்றீங்க? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.